இமாம் இப்னு தைமியா மாஷா அல்லாஹ் அவங்க வந்து விசாலமான ஒரு போக்கு உடையவர்கள். அவங்களுடைய தாவாவுடைய விஷயங்கள்ல சரி, ரொம்ப ஹிக்மத் நிறைந்தவர்கள். அவங்க வந்து ரத் அல் பக்ரி, அலி இப்னு அப்துல் காஃபி அல் பக்ரி அவர்களுக்கு வந்து மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. பல பக்கங்கள் மறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் வந்து அல் பக்ரி வந்து ஒரு ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அவங்களுடைய சமகாலகட்டத்தில். மேலும் சூஃபித்துவ விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். மரணித்தவர்களிடம் வந்து ஷஃபாத் கேட்பது, மேலும் வந்து கபூரில் இருக்கக்கூடிய சாலிஹான மக்களிடம் துவா செய்வது, அவர்களை அழைத்து துவா செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க இருந்தாங்க. இமாம் இப்னு தைமியா அவங்களுக்கு கடுமையாக மறுப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 5 இடத்துல அவங்க சுட்டி காட்டுறாங்க பக்ரி உடைய வார்த்தைகள், அவருடைய நம்பிக்கை ஷிர்குல் அக்பர் அதை சேர்ந்ததாக இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும்னா, இஸ்திகாசா பி கயிரில்லா, மரணித்தவர்களை அழைத்து துவா செய்வது, மேலும் வந்து நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்ட பிறகு அவங்களிடம் வந்து உதவி கேட்பது, மேலும் அவுலியாக்கள் வந்து அவங்க வந்து கைபான விஷயங்களை, மறைவான விஷயங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். 4வது வந்து ஒரு மனிதர் அழைக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கூப்பிடக்கூடிய அனைவருடைய விஷயங்களையும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ரெசண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம். 5வது விஷயம் வந்து வரம்பு மீறி புகழுதல், ஒரு தெய்வீக பண்புகளை ஒத்த ஒரு அதிகப்படியான பாராட்டு என்று சொல்லலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் ஷிர்குல் அக்பர் இது எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் என்று சொல்லி காட்டினாலும் இமாம் இப்னு தைமியா அவர்களை தக்ஃபீர் செய்யவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தக்ஃபீர் முஅய்யன், அவர் பர்சனலாக வந்து தக்ஃபீர் செய்யலை. இவர் ஒரு காஃபிர் என்று அவர் சொல்லவே கிடையாது அந்த மறுப்புல. இப்னு தைமியாக்குன்னு சில உசூல்கள் இருக்கு. அந்த உசூல்கள் அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்க. குர்ஆன் சுன்னாவை ஒத்த, குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட உசூல்கள். ஒரு வார்த்தை குஃப்ராகவும் இருக்கலாம், ஷிர்காகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதர் காஃபிராகவோ முஷ்ரிக்காகவோ ஆக மாட்டார். எது வரையிலனா இகாமத்துல் ஹுஜ்ஜா, அதாவது ஆதாரங்கள் நிலைநாட்டப்படாத வரையில. இப்போ முதலாவது ஆதாரங்கள் நிலைநாட்டப்படணும், ஹுஜ்ஜா எஸ்டாப்ளிஷ் ஆகணும். 2வது வந்து அந்த மனிதர் அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது வேலிடான எக்ஸ்கியூஸ் அவருக்கு இருக்கக்கூடாது. ஜஹல் ரீதியாக அவருக்கு ஜஹல் இருக்கக்கூடாது, தாவீல் இருக்கக்கூடாது, தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடாது குரானையும் சுன்னாவையும். மேலும் யாரும் அவரை வந்து வற்புறுத்தி இருக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். இது ஃபுல்ஃபில் ஆகாத வரைக்கும் அவர் காஃபிரோ முஷ்ரிக்கோ என்று சொல்லப்பட மாட்டார். அவர் குஃப்ரான ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஷிர்கான ஒரு வார்த்தையை சொன்னாலும். ஸோ இமாம் இப்னு தைமியா உதுர் பி ஜஹல் இது போன்ற விஷயங்கள் ரொம்ப விசாலமான போக்கு உடையவர்கள், குறுகிய போக்கு உடையவர்கள் இல்லை. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து தக்ஃபீர் செஞ்சிட மாட்டாங்க. இவர் காஃபிர் அப்படின்னு சொல்லி தப்தி செய்யறது, இவர் வந்து பிதத்வாதின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க, ஆதாரங்கள் நிலைநாட்டப்படாத வரையில. ஆனால் பக்ரி அவர்கள் என்ன செஞ்சாரு, இமாம் இப்னு தைமியாவை தக்ஃபீர் செஞ்சிருக்காரு. இமாம் இப்னு தைமியாவை காஃபிர் என்று சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் இமாம் இப்னு தைமியா பக்ரி அவர்களை காஃபிர் என்று சொன்னதே கிடையாது. இதுதான் இமாம் இப்னு தைமியாவுடைய ஒரு பேலன்ஸ்டு பொசிஷன். ஒரு இமாம் இப்னு தைமியாவோட நீதமான போக்கு. மேலும் தக்ஃபீர் செய்யறதுல அவங்க வந்து ரொம்பவே வந்து காஷியஸாக இருந்தாங்க, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஈஸியாக எடுத்துக்கொள்ளல தக்ஃபீருடைய விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு பார்க்கலாம் சில ஆலிம்கள் என்னது அசால்ட்டாக பிறரை தக்ஃபீர் செய்வது, பிறரை தப்தி செய்வது, பிதத்துக்காரன் என்று சொல்வது, காஃபிர் என்று சொல்வதில் ரொம்ப வரம்பு மீறி போகிறதையும் எடுத்தாப்புல சொல்வதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது தவறான ஒரு விஷயம். இமாம் இப்னு தைமியா தன்னுடைய எதிரிகள் விஷயத்திலையும் பழிவாங்கலை. அவங்க வந்து சிறந்த ஒரு தன்மை உடையவர்களாக இருந்தாங்க, சிறந்த ஒரு அஹ்லாக் உடையவர்களாக, நற்பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் நிறைந்தவராக இருந்தார்கள். ஒருமுறை பக்ரி அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபாலோவர்ஸோட வந்து இமாம் இப்னு தைமியாவை ஃபிசிக்கலாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை சுல்தானுக்கும், அதாவது ஆட்சியாளருக்கும் அவருக்கும் நடுவில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய வீட்டில் மறைச்சி வச்சு அவங்கள பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு எந்த தீங்கும் நிகழாமல். அது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளரிடம் போய் அவர் சார்பாக பேசினாங்க, பரிந்துரை செஞ்சாங்க அவங்கள விட்டு விடும்படி. இப்னு தைமியா அதிக மன்னிக்கும் தன்மை அதிகம் உடையவர்களாக இருந்தார்கள். மேலும் மக்களிடம் அதிகம் நீதமானவர்களாக இருந்தார்கள். தனக்கு தீங்கு இழைத்தாலும், தன்னை அடித்தாலும், தன்னை காஃபிர் என்று சொன்னாலும் அவர்கள் வந்து தன்னுடைய எதிரிகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விசாலமான நீதம்